வணக்கம் குழந்தைகளே. இப்ப நம்ம பார்க்க போவது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தின் உள்ள இயல் 5 உள்ள பாடம் 4 பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குறள்: விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விளக்கம்: மழை பெய்யாமல் போனால் பரந்த கடலால் சூழப்பட்ட அகன்ற உலகத்தின் பசி நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு மனக்கவரும் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்குது. இப்ப மாமல்லபுரத்தை பத்தி பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நுழைமுனை பற்றி பார்ப்போம். கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்துவன. அதாவது கலைகளும் சரி இலக்கியங்களும் சரி அது ஒரு நாட்டோட பண்பாட்டை நாகரிகத்தையும் உணர்த்துதுன்னு சொல்றாங்க. தமிழர்கள் சிற்பம் ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தன. அதாவது நம்ம தமிழர்கள் சிற்பக்கலையும் ஓவிய கலையில ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தின் உண்டு. அவற்றுள் ஒன்றை காண்போம் வாருங்கள். அதாவது அந்த காலத்துல கெட்டின அழியாத பல சிற்பங்களும் சரி ஓவியங்களும் சரி இன்னும் சிறந்து விளங்கி இருக்கு. அது அந்த காலத்துல எப்படி இருக்கோ அப்படியே இந்த காலத்துல அழியாமல் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. அதுல எதை பத்தி சொல்ல போறாங்கன்னு சொல்லி பாடத்துக்குள்ள போய் பார்ப்போம். குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது. கயல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தாள். என்ன இடம் இது? நாம் எங்கே இருக்கிறோம்? கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள். அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் தெரிந்தது. வியப்புடன் பார்த்தாள். என்ன இது? கோவில் போலவும் இருக்கிறது, தேர் போலவும் இருக்கிறதே. இதை பற்றி யாரிடம் கேட்பது என்று திகைத்து நின்றாள். அதாவது கயல்ங்கிற ஒரு சிறுமி நல்லா தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு முழிச்சு பாக்குறா. ஒரு புதுசா ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அவளுக்கு இருக்கு. இது என்ன இடம்? கோவில் மாதிரியும் இருக்கு, தேர் மாதிரியும் இருக்கு. நம்ம எங்கதான் வந்திருக்கோம்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. இதை பத்தி யார்கிட்ட கேட்கலான்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அப்போது தூரத்தின் ஒருவர் குதிரையின் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் தோற்றத்தின் அரசரை போல் இருந்தார். இவர் யாராக இருக்கும்? சரி, அருகில் வரட்டும் பார்க்கலாம் என்று எண்ணினாள். குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரையின் இருந்து அவர் இறங்கினார். அதாவது யாரிடம் கேட்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தால அப்போ தூரத்துல இருந்து ஒருத்தவங்க குதிரையில இருந்து வராங்க. அவங்கள பாக்குறதுக்கு ஒரு அரசர் குதிரையில வர்ற மாதிரியே இருந்துச்சா. சரி, நம்ம போய் கேட்க வேணாம், அவங்க இங்க வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் கேட்கலான்னு சொல்லி கயல் பொறுமையா இருக்கா. அதே மாதிரி அவரும் கிட்டத்துல வர்றாங்க. வந்தோடனே அவ பக்கத்துல குதிரையை நிப்பாட்டிட்டு அவங்க இறங்குறாங்க. கயல் அவரிடம், ஐயா வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போர் உள்ளீர்கள், தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். கயல் என்ன கேட்கிறா? ஐயா வணக்கம், உங்களை பார்க்கறதுக்கு அரசர் போல இருக்கிறீங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்களேன்னு சொல்லி பணிவுடன் கேட்கிறா. நான் பல்லவ அரசன், என் பெயர் நரசிம்மவர்மன், நான் மற்போரின் சிறந்தவன், அதனால் எனக்கு மாமல்லன் என பெயரும் உண்டு. உன் பெயர் என்ன என்று கேட்டார் அவர். அவங்க குதிரையில் வந்திருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பல்லவ அரசன், என் பேர் நரசிம்மவர்மன் சொல்றாங்க. அவங்க மல்யுத்தத்துல சிறந்து விளங்கியதுனால அவங்களுக்கு சிறப்பு மாமல்லன் சொல்லி இன்னொரு பேரு இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு உன்னை பத்தி சொல்லுன்னு சொல்லி கயல்கிட்ட கேக்குறாங்க. ஐயா, என் பெயர் மாதி கயல். அவ என்ன சொல்றா? எவ்வளவு அழகா அவளோட இன்சில தமிழ்ல சொல்றா பாத்தீங்களா? மாதி கயல்னு சொல்லி சொல்றா. மதிக்கையல் என்று 2 பெயர்களா உனக்கு? இல்லை ஐயா, மாதி என்பவை என் பெயரின் தலைப்பெழுத்துக்கள். என் அம்மாவின் பெயர் மங்கை, என் அப்பாவின் பெயர் திருநாவுக்கரசு. அப்பெயர்களின் முதல் எழுத்தை தலைப்பெழுத்துகளாக வைத்துள்ளேன். அந்த அரசர் கேட்கிறாங்க, உன் பேர் மதிக்கையலான்னு கேட்கிறாங்க. இல்ல, என்னோட தலைப்பெழுத்துக்கள் என் அம்மாவோட முதல் எழுத்தை என் அப்பாவோட முதல் எழுத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி அதோட இதை என்ன சொல்ற விளக்கத்தை அந்த மன்னருக்கு சொல்றா. அப்படியா, மகிழ்ச்சி. இங்கு தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கிறார்? அந்த அரசர் கேட்கிறாங்க. சரி, சந்தோஷமா இருக்கும் பேரை கேட்டதுக்கு. இப்ப நீ என்னத்தை பார்த்துட்டு இருக்க சொல்லி கேட்கிறாங்க தனியா. இது கோவிலா தேரா என்று எனக்கு தெரியவில்லை, அதனால் நான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் கயல். கயல் என்ன சொல்றா? இது கோயிலா தேரான்னு எனக்கு தெரியல, அதனால குழம்பி போய் நான் நிக்கிறேன்னு சொல்றா. நான் உனக்கு விளக்குகிறேன் கயல். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் இது. ரதம் போன்ற வடிவத்தில் இருக்கிறது, அதனால் இதனை ரத கோவில் என்று அழைக்கிறார்கள் என்று விளக்கினார் மாமல்லர்.
அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரே பாறையில செதுக்கப்பட்ட கோவில் இதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பாறை எடுத்து எவ்வளவு அழகா செதுக்கி இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்களேன். ரதம்ங்கிறது தேரு, தேர் வடிவத்துல இருக்கும். அதனாலதான் இது பேர் வந்து ரத கோவில் சொல்றாங்க. ஏன்னா தேர் வடிவத்துல இருக்கும் ஒரு கோவில்னால இது ரத கோவில் சொல்றாங்கன்னு சொல்லி விளக்குறாங்க. யார் விளக்குறாங்கன்னா பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் வந்து விளக்குறாங்க. கயல் சுற்றிலும் பார்த்தாள். அங்கே மொத்தம் 5 ரதங்கள் இருந்தன. அவை என்ன ஐயா என்று கேட்டாள். கயல் மறுபடி சுத்தி பார்க்கிறா. இது 5 ரதங்கள் இருக்கு, இது என்னன்னு விளக்கி சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்கிறா. 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்தில் பஞ்சபாண்டவர் ரதம் என்று பெயர். இவை எல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றால் மாமல்லர். மாமல்லர் என்ன சொல்றாங்க, இது 5 ரதங்கள் இருக்குல்ல, இந்த 5 ரதங்களையும் சேர்த்து பஞ்சபாண்டவர் ரதம் சொல்லுவோம். இது தனித்தனியான சொல்ல மாட்டேன், 5 ரதங்கள் சேர்ந்தது பஞ்சபாண்டவர் ரதம் சொல்றாங்க. இது என்னோட காலத்திலே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பல்லவ மன்னர் காலம் எப்போ, இப்போ இல்ல முன்னாடி உள்ள காலம் தானே, அந்த காலத்திலே உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. வியப்பாக உள்ளதே, நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன் வாழ்ந்தவர் அல்லவா? அவ என்ன சொல்றா, வியப்பா இருக்கு, நீங்க தான் முன்னாடி உள்ள காலத்துல வாழ்ந்தவங்களோன்னு சொல்லி கேட்கிறா. ஆமாம் கயல், நான் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். நல்லா கேளுங்க, பல்லவ மன்னர் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்? அதாவது கயல் என்ன கேட்கிறா, இதெல்லாம் உருவாக்குறதுக்கு கல்லை எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறா. இங்கேயே இருந்த பாறைகளில் தான் இவற்றை உருவாக்கினோம். அதுக்கு அரசர் என்ன சொல்றாங்க, இங்க உள்ள பாறைகளை தான் இதெல்லாம் உருவாக்கியிருக்கோம்னு சொல்றாங்க. அடுத்தது தெரிந்து தெளிவோம் சொல்லி ஒரு பெட்டிக்குள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். மாமல்லபுரத்தின் காண வேண்டிய இடங்கள், அதாவது மாமல்லபுரத்துல என்னென்ன இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அர்ச்சுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இவங்க இது எல்லாமே மாமல்லபுரத்துல பார்க்க வேண்டிய சிறந்த இடங்கள் சொல்றாங்க. அப்படியா, இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? என்ன கேட்குறான்னா, பாறை இருந்துச்சுன்னு சொல்றீங்க, அந்த பாறையை வச்சு கோவில் கட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கிறா. நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன். இந்த பாறையின் அருகில் விளையாடி கொண்டிருந்தேன். இந்த பாறையின் நிழல் யானை போல் தரையில் விழுந்தது. என் தந்தையிடம் அதனை காட்டினேன். என் தந்தை, ஆமாம் நரசிம்மா, இது யானை போலதான் தெரிகிறது. அதோ அந்த குன்றின் நிழலை பார், கோவில் போல் தெரிகிறது என்றார். ஆமாம் அப்பா, இந்த குன்றை கோவிலாகவும் இந்த குன்றை கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன். நல்ல சிந்தனை. இவை இரண்டே மட்டும் அல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொரு பாறையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றுவோம். இந்த கடற்கரையே சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் என் தந்தை என்று சொல்லி முடித்தார் மாமல்லன். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா நரசிம்மவர்மன் வந்து அவங்க அப்பாவோட இந்த இடத்துக்கு கடற்கரைக்கு வராங்க. அங்க வெறும் பாறையா இருக்கு. ஒரு பாறையை பாக்குறாங்க, அது நிழல் எப்படி இருக்குன்னா ஒரு யானை மாதிரி இருக்கு. அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றாங்க, அப்பா பாருங்கப்பா, இது யானை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. இன்னொரு பாறையை பாக்குறாங்க, அதோட இது எப்படி இருக்குன்னா கோவில் மாதிரி இருக்குன்னு. அப்ப அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, இத வந்து ஒரு கோவில், அந்த பாறையை வச்சு கோவில் கட்டி இந்த யானையை வந்து முன்னாடி வைக்கலாமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஏன் எல்லா பாறைத்திலையும் ஒரு ஒரு உருவம் செஞ்சிடலாமேன்னு சொல்றாங்க. சிங்கம், யானை, நந்தி, இப்படி ஒரு ஒரு உருவமா செய்யலாமேன்னு சொல்லி அவங்களுக்கு யோசனை சொல்றாங்க. அப்படி வந்ததுதான் இந்த மாமல்லபுரம் சொல்லி சொல்றாங்க. உங்கள் தந்தையும் அரசரா என்று கேட்டால் கயல். கயல் என்ன கேட்கிறா, உங்க தந்தையும் அரசரான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆமாம் கயல், எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் இந்த சிற்பப்பணி தொடங்கியது. என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமையுடன் கூறினான் மாமல்லர். மாமல்லர் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, என் தந்தையும் அரசர் தான். அவங்க தந்தையோட பேர் என்னன்னா மகேந்திரவர்ம பல்லவர். இது வந்து என்னன்னா என் தந்தையோட காலத்துல ஆரம்பிச்சது. அப்புறம் என்னோட காலம், என் பையனோட காலம், என் பேரனோட காலம்னு சொல்லி அப்பதான் முடிச்சு 4 தலைமுறையா இது முடிச்சிருக்கோன்னு சொல்றாங்க. இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது என்றால் கயல். கயல் என்ன சொல்றா, இந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அவ்வளோ அருமையா இருக்குன்னு சொல்றா. சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா, என்னுடன் வா என்று கூறி கயலை அழைத்து சென்றார் மாமல்லர். மாமல்லர் என்ன சொல்றாங்க, இன்னும் நீ நிறைய சிற்பக்கலைனா பார்க்கணுமா, என் கூட வான்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. இருவரும் அர்ச்சுனன் தபசு என்ற பாறையின் முன் வந்து நின்றன.
பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு கயல் வியந்து போனாள். ஐயா, இந்த பாறையின் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிர் உள்ளவற்றை நேரில் பார்ப்பது போலவும் அழகாக உள்ளன என்றாள். அதாவது அந்த மாமல்லர் கயலை எங்க அழைச்சிட்டு போறாங்கன்னா அர்ஜுனன் தபசுங்கிற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதுல அந்த இதை பார்த்தோன்னே கையலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதுல மனிதர்களோட சிற்பம், விலங்கோட சிற்பம், பறவையோட சிற்பம் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கான். அது செதுக்கின மாதிரியே இல்லையா, நேர நிக்கிற மாதிரியே இருக்கா. அதை பார்த்து ரொம்ப வியந்து போய் நிக்கிறா. ஆமாம் கயல், இவற்றுக்கு புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர். இந்த 2 பாறைகளிலும் 150ற்கு மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அதாவது மாமல்லர் கயல்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு புடைப்பு சிற்பம்னு பேர் இருக்கு. இந்த 2 சிற்பத்தை சேர்ந்தா 150ற்கு மேற்பட்ட சிற்பங்கள் குட்டி குட்டியா இருக்குன்னு சொல்ல வராங்க. அங்கே ஒருவர் கண்களை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல் ஒரு சிற்பம் உள்ளதே. அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல் அழகாக செதுக்கப்பட்டுள்ளதே. கையில என்ன கேட்குறாங்கன்னா, அங்க ஒரு மனிதர் கண்களை மூடிட்டு 2 கைகளை உயர்த்தி வணங்கிட்டு அவர் உடல் மெலிஞ்சு போய் எலும்பு நரம்பும் வெளியில தெரிகிறது போல இருக்கே, அதை அழகா செதுக்கியிருக்காங்களேன்னு சொல்லி கயல் கேட்கிறா. ஆமாம் கயல், அர்ஜுனன் தவறு செய்யும் காட்சி இது. இந்த சிற்பம் உள்ளதால் தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு என்று பெயர். அதாவது அது யாருன்னா அர்ஜுனன் தவம் செய்யும் போது அந்த சிற்பம் செதுக்குனதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த சிற்பத்துக்கு அர்ஜுனன் தபசுன்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? இந்த இடத்தின் 2 பாறைகளுக்கு இடையே நீர் வடிந்து வந்த தடம் தெரிகிறதே. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த 2க்கும் நடுவுல நீர் வடிஞ்சு வந்த மாதிரி தடம் தெரியுதுன்னு சொல்லி கயல் கேட்கிறா. ஆமாம் கயல், அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டு உள்ளது. மழைக்காலத்தின் இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவது போல் இருக்கும் என்றார் மாமல்லர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, இது பேர் ஆகாய கங்கை வருவது போல இருக்கும். மழை காலத்துல இதுல இருந்து நீர் வர்றது எப்படின்னா கங்கை ஓடி வருவது போல அழகா இருக்கும்னு சொல்றாங்க. இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் என எல்லாமே உயிர் உள்ளனவை போல செதுக்கப்பட்டுள்ளன. அவன் என்ன சொல்றாங்க, ஒரு யானை சிற்பம் எவ்வளவு அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்கு என எல்லாமே உயிர் உள்ளது போலவே செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறா. இங்கே பாருங்கள், மான் தன் காலை தூக்கி முகவாயை சுரிந்து கொள்வது போன்ற சிற்பம். இது பார்ப்பதற்கு உண்மையிலேயே மான் ஒன்று இருப்பது போலவே தோன்றுகிறது என்று வியப்புடன் கூறினாள் கயல். இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கயல். இந்த ஊரை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு நாள் போதாது என்றால் மாமல்லர். இங்கு இது மட்டும் இல்ல, இது போல நிறைய இருக்கு. ஆனா சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நாள் பத்தாதுன்னு சொல்றாங்க. இந்த ஊரின் பெயர் என்ன ஐயா என்று ஆர்வத்துடன் கேட்டால் கயல். இந்த ஊரோட உண்மையான பெயர் என்னன்னு சொல்லி கயல் ஆர்வமா கேட்கிறா. இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். என்ன சொல்றாங்க, இதுதான் தமிழகத்துல மிகப்பெரிய சிற்ப கூடமான மாமல்லபுரம் சொல்லி சொல்றாங்க. சிற்பக்கலைகள் 4 வகைப்படும். அது என்னன்னு பார்ப்போமா? குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு கோயில்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரத்துல தான். அதாவது ஒரு இடத்துல ஒண்ணுதான் இருக்கலாம். ஆனா அந்த 4மே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே இடம் மாமல்லபுரம் சொல்றாங்க. கயல் சிந்தித்தவாறு, உங்கள் பெயர் மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், 2க்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளதே என்று கேட்டால், அதாவது கயல் என்ன கேட்கிறா, உங்க பேர் மாமல்லன் சொல்றீங்க, இந்த ஊரோட பேர் மாமல்லபுரம் சொல்றீங்க, 2க்கும் ஏதோ ஒத்துமை இருக்கான்னு கேட்கிறா. ஆமாம் கயல், இந்த ஊரை உருவாக எனது கேள்விதான் காரணம் என்பதால் என் தந்தை என் பெயரிலேயே இந்த ஊருக்கு வைத்து விட்டார். என்ன சொல்றாங்க, இந்த ஊரை உருவாக்குறதுக்கு என்னோட கேள்விதான் காரணம் என்பதனால எங்க அப்பா என்னோட பேரை இதுல வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் எனவும் அழைக்கிறார்கள். ஆனா இப்போ உள்ள காலத்துல இதோட பேர் மகாபலிபுரம். ஆனா முன்னாடி உள்ள காலத்துல மாமல்லபுரம் இருந்து இப்போ உள்ள காலத்துல மகாபலிபுரமா மாறிடுச்சு. உங்களை சந்தித்தலில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. கயல் என்ன சொல்றா, அவங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்றா. எனக்கும் தான் கயல், உன்னோடு பேசி கொண்டிருந்ததில் என் இளமை காலத்திற்கே சென்று விட்டது போல் உணர்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. மங்கே திருநாவுக்கரசு கயல். அவங்க என்ன சொல்றாங்க, உன்னை பார்த்தது எனக்கு இளமை காலத்துக்கு போனது மாதிரியே ஒரு உணர்ச்சி எனக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களோட உண்மையான பேர், அவங்க அம்மா பேரு, அப்பா பேரு, அவ பேரு சேர்த்து மங்கே திருநாவுக்கரசர் கயல்னு சொல்றாங்க. அப்போது கயல் கயல் எழுந்திரு, இன்று மாமல்லபுரத்திற்கு கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே, இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய், தூக்கத்தில் எங்கள் பேரை வேற சொல்லி கொண்டிருக்கிறாய் என்னும் தாயின் குரல் கேட்டு கண் விழித்தாள் கயல். பாத்தீங்களா எவ்வளவு அருமையா இருக்கு. ஏன்னா கயல் இதுவரை கண்டதெல்லாம் கனவு.
அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, எந்திரி எந்திரி இன்னைக்கு கல்வி சுற்றுலாக்கு போகணும்னு சொன்னேன், ஆனா இன்னும் தூங்கிட்டு இருக்க, எந்திரிச்சு கிளம்புன்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. இவ்வளவும் கனவா? நேற்று மாமல்லபுரத்தை பத்தி ஆசிரியர் கூறிய செய்திகளை நினைத்து கொண்டே தூங்கினேன். அதனால் இவையெல்லாம் கனவில் வந்துள்ளன. கனவில் கண்டவற்றை இன்று நேரில் காணப்போகிறேன் என்று எண்ணி மகிழ்வுடன் சுற்றுலா செல்ல தயாரானாள் கயல். கையில் என்ன பண்றா? இது இப்ப எல்லாம் பார்த்தோல, இது எல்லாமே அவங்க ஆசிரியர் நேத்து அவளுக்கு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் நினைச்சிட்டு அவ தூங்குனதுனால அவ கனவுல அது எல்லாம் ஓடி இருக்கு. அவ என்ன நினைக்கிறானா, இது நம்ம கனவுல கண்டதை ஃபுல்லா இன்னைக்கு நேரம் பார்க்க போறோம்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷத்துல எந்திரிச்சு கிளம்புனா. நீங்களும் என்ன பண்ணனா, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லாரும் மகாபலிபுரத்துக்கு போய் அங்க என்னென்ன சிற்பக்கலை எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்து ரசிங்க. எல்லாருக்கும் இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றே பொன்மொழி: நீங்கள் சூரியனை போல் ஒளிர வேண்டும் என்றால் முதலில் சூரியனை போல் எரிய வேண்டும். நன்றி. காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.